மணி வேற 9 ஆகுது. இன்னும் இந்த ஆதியை காணோம். எங்கே போயிருப்பாவ? ஒரு வேளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவாக இருக்குமோ? கிளாஸுக்கு வேற நேரம் ஆகிட்டே இருக்கு. சரி போவோம் கிளாஸுக்கு. இன்டர்வல் டைமில் முடிஞ்சால் பார்த்து கொடுத்துக்கிடலாம். இந்த சுருதி எங்கே போய் தொலைஞ்சா? காலையில் 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு அத்தை சொன்னாவ. இங்கேயும் காணல. எங்கே போயிருப்பா? எங்கிட்டி போனேன் இவ்வளோ நேரம்? உன்னை தேடி உங்கள் வீட்டுக்கு போனேன். அத்தை நீ 8 மணிக்கே ஸ்கூலுக்கு வந்துட்டான்னு சொன்னாவ. ஏன்ட்டு என்ன கூப்பிடாம வந்தா? அதான் அவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கா. நேற்று கொடுத்த அசைன்மெண்ட்டை எழுதலை மல்லி. அதான் ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்து எழுதலான்னு வந்தேன். அப்படியா? இப்போ எங்கிட்ட போயிட்டு வரா? அதுவா, அது அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு வரேன். ஓ சரி சரி. மல்லிக்கு தான் சந்தேகம் வந்திருக்குமோ? எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுங்க, இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். என்ன இது? கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு. இது எப்படி ஏன் பேக்ல வந்துச்சு? என்னது மல்லி? இங்க பாருட்டி, ஏதோ கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்குல்ல. இது எப்படி ஏன் பேக்ல வந்து? நீ எதை வச்சே எனக்கு தெரியாம யாருக்கும் கொடுக்கறதுக்காண்டி? இல்லடி எனக்கு தெரியல. நீயும் வைக்கலன்னா அப்ப யார் வச்சிருப்பா? மல்லி சுருதி அங்க என்ன பேச்சு? புக் எடுக்க சொல்லி நேரம் என்னாச்சு? 2 பேரும் அப்படி என்னத்த பேசிட்டு இருக்கிறியா? இது என்னது? கூடாத. ஐயோ ஒண்ணும் இல்ல சார். கூடுன்னு சொன்னேன். ஐ லவ் யூ. வாங்க, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இன்னும் ஒன்றும் கண்ணில் மாட்டலையான்னு நினச்சேன். இந்தா மாட்டிக்கிட்டு. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. யார் கொடுத்தா இதை? சார் அது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது சார். என் பேக்குக்குள்ள இருந்துச்சு. இப்பதான் சார் நானே பார்க்கேன். அது எப்படி உனக்கு தெரியாம உன் பேக்குக்குள்ளே வரும்? பொய் சொல்லாம ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு யாரோ உனக்கு கொடுத்துருக்காவ. யார் கொடுத்தான்னு சொல்லு. சார் நிஜமாவே எனக்கு தெரியாது சார். இது எப்படி என் பேக்குக்குள்ள வந்துச்சுன்னு. ஸ்கூலுக்கு படிக்க வரையல இல்ல லவ் பண்ண வரையல? இந்த வயசுலயே உங்களுக்கு லவ் கேக்குது என்ன? உண்மையை சொன்னீங்கன்னா இதோட விட்டுறியே. போய் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என் பனிஷ்மெண்ட்டை வேற மாதிரி இருக்கும். சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். சொல்லு உண்மைய. சார் நிஜமாவே எனக்கு தெரியாது சார். சரி சரி, நீ கிளாஸ் விட்டு வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். வெளியே போன்னு சொன்னேன். உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து என்ன பார்த்த பிறகுதான் நீ இந்த கிளாஸுக்குள்ள வரணும். போ வெளியே. சார் வேண்டாம் சார். வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க சார். ப்ளீஸ் சார். ஐ சே கெட் அவுட். ஸ்கூலுக்கு படிக்க வந்தா படிக்கணும். படிக்கதை விட்டுட்டு வேற எல்லா வேலையும் பண்ணுவாள்வ. இந்த வயசுலயே உங்களுக்கு லவ் கிரீட்டிங் கார்டு கேக்குது. என்ன யார் யார் பேக்ல எல்லாம் என்னெல்லாம் வச்சிருக்கிறிய? ஐயோ நம்ம பேக்ல வேற ஆதிக்கு வாங்கி வச்சிருக்க கிஃப்ட் இருக்கு. அதை பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் செத்தோம். சொல்லுங்க, யாராவது ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படி அப்படியே நடிச்சு சமாளிச்சிரும் சார். இன்னைக்கு எஸ்ஐ டெஸ்ட் சொல்லியிருந்தீங்களா? படிச்சுட்டு வந்துட்டோம் சார். எனக்கு கொஞ்ச நேரத்தில் அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னைக்கு டெஸ்ட் உண்டா சார்? சரி சரி, நேராவது எல்லாரும் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பி. ஓகே சார். அம்மா தாயே கருமாரி அம்மா, நல்ல வேலை காப்பாத்திட்டா. மல்லி தான் பாவம். அவ பண்ணாத தப்புக்கு வெளியே போய் நிற்கா. அவளுக்கே தெரியாம யார் அவ பேக்ல அந்த கார்டை வச்சிருப்பா? ஆதி, மல்லிட்ட கார்டை கொடுத்துட்டியா? இல்லை சுபாஷ், எனக்கு அவளை நேரில் பார்த்து எல்லாத்தையும் சொல்லதை நினச்சாலே பயமாக இருக்குது. அப்போ என்னென்ன செய்ய போகிறா? அந்த க்ரீட்டிங் கார்டு அதெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? நீ கொடுக்காம எப்படில? அவள் கிளாஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட தான் கொடுத்து அவள் பேக்கில் வைக்க சொல்லிட்டேன். அவளும் இப்போ வச்சிருப்பா. மல்லியும் கார்டை பார்த்துருப்பான்னு நினைக்கேன். அடப்பாவி, ஊம குசும்பு மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்கா பாரு. ஆமாம் எல்லாம் சரி, நீ தான் அந்த கார்டை அவள் பேக்கில் வச்சான்னு அவளுக்கு எப்படில தெரியும்? நான் தான் என் மனசில் இருக்க எல்லாத்தையும் கார்டில் எழுதியிருக்கேனே. அதில் ஆதின்னு என் பேரையும் போட்டு தான் எழுதியிருக்கேன். பயங்கரமான ஆளு தான் நீ. பின்னிட்டா போ. என் மல்லி அந்த கார்டை பார்த்துட்டு என்ன பதில் சொல்ல போகிறாளோ. செருப்ப சாணியில் முக்கிய அடித்தாலும் ஆச்சரியப்படைக்கல. போலாங்க, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாம் காமெடியாகவே இருக்கோ? எப்போ சீரியஸாக பேசணும் எப்போ காமெடியாக பேசணுன்னே தெரியாது உனக்கு. கோவப்படாதாதி, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன்.
இதுவளுக்கு என்னாச்சுன்னு இப்போ இப்படி உட்காந்து அழுதுட்டு கிடக்குவலு. ஐயோ பாவம். ஐயோ பியாதியில போவாள்வே. வெள்ளிக்கிழமை அதுவுமா நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இப்படி ஆடிட்டு இருப்பாள்வே. இது என்ன மாலா குட்டியா என்னத்தை பண்ணிட்டு இருக்கிய? உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கா? ஏம்டி நான் என்ன பண்ணேன் இப்போ? எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம என்ன வந்து ஏசிட்டு இருக்கா? வெள்ளிக்கிழமை அதுவுமா தாய் மகன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிய? படத்தை பார்த்து என்ன அறியாம எனக்கே அழுவ வந்துட்டு மாலா. மனசுக்கு என்ன செவ்வாய் வெள்ளினா தெரியும். மனசுக்கு தெரியாதுனா உங்களுக்கு தெரியும்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு. அப்படி என்ன கண்ணீர் கண்ணை பொத்துக்கிட்டு வருது? என்னம்மா சுவாதி உனக்கு என்ன கண்ணில் கிளிசரின தடவி விட்டாவளோ? ஏக்கோ ஏக்கோ தள்ளுங்கக்கோ, நல்ல சீனு போட்டுட்டு இருக்கு. இப்போ பார்த்து வழியை மறைச்சிட்டு இருக்கிறிய. ஏடா அந்த விளக்கு மாற என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நடு வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேரும் ஒப்பாரி வைக்கலாம். நான் கஷ்டப்பட்டு கடன உடனே வாங்கி புது வீடு போட்டு வச்சிருக்கணும். விளக்கு மாற எடுத்து சாத்துனேன்னு வைங்க ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓடிடுவே சொல்லிட்டேன். போங்கட்டீங்க வெளியே ரோட்ல போய் உட்காந்தாளுங்க. ரோட்ல டிவி இல்லைல்லக்கோ. ஏன் உன் வீட்டு டிவி சும்மா தானே இருக்கு? அதை கொண்டு ரோட்ல எடுத்து வச்சு பாரு போ. வந்துட்டா நல்ல வக்கனையா பேசைக்கு. டிவியை பார்த்துட்டு உட்காந்தா நாங்கள் எல்லாம் கிடச்சிரும்ல. அவ்வளோ பைசா கண்டி நடிக்கல்வ. அதை பார்த்துட்டு நீங்களும் அறிவே இல்லாமல் அழுங்க. ஏன்க்கோ அவைய நடிக்கனால தானே நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகு. அதை போய் குறை சொல்லாதங்கக்கோ. நீ முதல்ல கையை கால நீட்டாம ஒழுங்கா பேசு. ஒரே நீட்டு விளையாட தான் நீட்டிட்டு இருக்கா. நான் ஒருத்திங்க நடந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். காதுலயே வாங்காம உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்கிறியே. என்ன அந்த ரிமோட்டை? வெள்ளிக்கிழமை அதுவுமா வேற படமே கிடைக்கலன்னு இந்த படத்தை கொண்டு நோட்டியிருக்காங்க. யாம்டியும் ஆப்பண்ணா இப்பதானே நல்ல சீனே வந்துட்டு இருந்து. நல்ல சீனா வாயை மூடிட்டு உட்காந்து பார்க்கணும். சும்மா இருந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது. அவியலுக்கு தான் வயசாயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கவான்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி சேர்ந்துருக்காள்வ நமக்குன்னு வந்து. அடச்சை. ஐயோ பாவம் மல்லி, நம்மளால தானே இப்படி மாட்டிக்கிட்டா. மல்லி என்ன பவி? சாரி மல்லி, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னடி சொல்லியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி. உன் பேக்கில் அந்த கிரீட்டிங் கார்டை வச்சதே நான் தான் டி. அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ணா? நீ எதுக்கிட்டு என் பேக்கில் அந்த கார்டை வைக்கணும்? சாரி மல்லி, நானா வைக்கலட்டி அதை. 12th ஸ்டாண்டர்டில் ஆதின்னு ஒரு அண்ணன் இருக்கவல்ல, அவைய தான் என்கிட்ட அதை கொடுத்து உன் பேக்கில் வைக்க சொன்னாவ. அவைய உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி ஆகலாம். உன்கிட்ட நேரில் சொல்லதுக்கு தைரியம் இல்லாமல் அந்த கார்டை என்கிட்ட கொடுத்து உன் பேக்கில் வைக்க சொன்னாவ. சாரி மல்லி, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன பவி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் தான் அறிவே இல்லாமல் சொன்னான்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு? இப்போ பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண வேலையால் நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதை பற்றி எங்கள் வீட்டில் போய் நான் எப்படி சொல்லுவேன்? சொன்னா என்ன எவ்வளோ அசிங்கமாக நினைப்பாவ? இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கும் அம்மைக்கும் தெரிஞ்சுன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாவ. எனக்கு என்ன செய்யனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு. சாரி மல்லி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே தெரியல. ஒரு சாரி கேட்டா எல்லாம் சரியாயிருமா? எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கே தெரியுமா எனக்கு? தயவு செஞ்சு பேரு என் மூஞ்சிலே முழிக்காத. சேட்டை நான் எவ்வளோ கெஞ்சினேன், அப்போ கூட அவர் என்ன நம்பவே இல்லை. நீ பார்த்துட்டு சும்மா தானே இருந்தா. ஒரு வார்த்தை நீ தான் அந்த கார்டை வச்சேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு மல்லி, அதான் சொல்லலை. ஒருவேளை நான் தான் வச்சேன்னு சாருக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்தா? போச்சு, நீ ஒருத்தி பண்ண வேலையால என் வாழ்க்கையே போச்சு. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத. நீ பண்ண இந்த துரோகத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அடச்சை, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னாச்சு பவி? எதுக்கு இப்படி ஓடி வரா? நான் கொடுத்த கார்டை மல்லி பேக்கில் வச்சிட்டியா? அவள் அதை பார்த்துட்டாளா? என்ன சொன்னா? என்ன எல்லாம் போச்சுனே. நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த கார்டை அவ பேக்ல வச்சேன். அவளாம் அதை கரெக்டாக எடுத்து பார்த்தா. ஐயையோ, பார்த்துட்டாளா? அப்புறம் என்னாச்சு? சொல்லு சொல்லு, அதை அவள் படித்தாளா? கேட்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி தான் இங்கிலீஷ் சார் கண்ணில் மாட்டிக்கிட்டு. என்னது, இங்கிலீஷ் சார் பார்த்துட்டாரா? என்ன சொல்லியா பவி? ஐயையோ, அவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாச்சே. ஆமாண்ணே, அவள் கரெக்டாக கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இங்கிலீஷ் சார் அதை பார்த்துட்டாரு. பாவம், மல்லியை பிடிச்சி பயங்கரமாக ஏசி விட்டுட்டாரு.
என்ன பவி இப்படி ஆயிட்டு? சார் இருக்கும்போது எதுக்கு லூஸ் மாதிரி அதை எடுத்து பார்த்தாவா? அவளுக்கு அது என்னன்னே தெரியாதுலானே. நான் அதை வச்சுட்டு ஒரு வார்த்தை அவட்ட சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவ என் மேல செம்ம கோவத்துல இருக்கா இப்போ. சரி பவி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ என்ன பண்ணுவான், எல்லா தப்பும் என் மேலே. நான் தான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த கார்டை மல்லி கையிலேயே கொடுத்துருக்கலாம். இப்படி பேக்கில் வச்சு அவளை மாட்டி விட்டுட்டேனே. ச்சே, இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டேனே. மல்லியை இப்ப சார் கிளாஸுக்கு வெளியே விட்டுட்டாரு. அவ பேரண்ட்ஸை கூட்டிட்டு வராம இனி ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ மல்லி எங்கே பவி? கிளாஸ்க்கு வெளியே தான் நிற்காளா? ஆமாண்ணே, நான் கூட இப்பதான் அவளை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னா பவி? நீங்க சொல்லிதான் அந்த கார்டு அவ பேக்ல வச்சதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க அவளை லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டேன். நிஜமாவா பவி? மல்லி இதுக்கு என்ன சொன்னா? அவள் பயங்கரமாக கோவப்பட்டுப்பாள. ஆமாண்ணே, கோவத்துல என்ன கண்ணா பின்னாடி ஏசி விட்டுட்டா. சாரி பவி, எல்லாமே நான் வாங்க வேண்டியது. பாவம், உன்னை போய் மாட்டி விட்டுட்டேனே இப்படி. நான் அது பரவாயில்ல, மல்லி தான் பாவம், ஒரே அழுதுட்டே இருக்கா. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா படிக்கவே அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னான். சரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் சொல்லியே அதே போல் செய்வியா? ஆஹா, என்னால இனிமே உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. பண்ண வரைக்கும் போதும். என்ன ஏதாவது செய்யணும் செஞ்சு நானும் மாட்டதுக்கா? ஏதோ பாவம் மல்லி மாட்டிக்கிட்டாலேன்னு தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். இனிமே உங்களுக்காண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆளை விடுங்க. நல்ல வேலை என் தலை தப்பிச்சு. ஏ பவி, நில்லு பவி. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ப்ளீஸ் பவி, இந்த ஒரு ஹெல்ப்பை எனக்காண்டி எப்படியாவது பண்ணு. அப்போ தான் பவி உன் ஃப்ரெண்டையும் இதுலேருந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்லை? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம மனசு வச்சா எல்லாத்தையும் சரி பண்ணலாம். நான் சொல்கிறத நீ செய்வியா? சொல்லுங்க. முதல்ல என் கூட வா, நம்ம 2 பேரும் போய் மல்லியை பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியே. சரி வாங்க. பாத்தியலா எப்படி அழுதுட்டு இருக்கானு? எல்லாம் என்னால் தான். நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ண அந்த தப்பு மல்லியை இங்கே வரைக்கும் கொண்டு விட்ருக்கு. பவி, நீ உடனே ஸ்டாஃப் ரூமில் போய் இங்கிலீஷ் சார்ட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்லுவியா? என்னண்ணே? இங்கிலீஷ் சார்ட்ட போய் நான் சொன்னதை மட்டும் செய், அப்புறம் நடக்கதை அப்புறம் பார்த்துக்கிடலாம். சரிண்ணே. உன்னை நான் என்றைக்குமே கஷ்டப்பட விட மாட்டேன் மல்லி. அப்படியே ஒரு கஷ்டம் உனக்கு வரதா இருந்தா உனக்கு பதிலாக நான் அந்த கஷ்டத்தை ஏற்றிக்கிடுவேன் மல்லி. ஆமாம் சார், பஸ்ஸில் வரதும் ஒரு விதத்தில் நல்லதுதான். எங்கள் ஊர்லேயே இருந்து டெய்லி 2 பஸ்ஸு வரதான் செய்வு. எனக்கு தான் பஸ்ஸுக்கு காவல் கடந்து வர்றதுக்கு மனசு இல்லை. அதான் சவத்தை பெட்ரோல் செலவை பார்க்காண்டா, பைக்லேயே வந்துருவோம்ட்டு அதுலேயே வாரேன். நமக்கு வயசாயிட்டு பற்றியெல்லாம் 1 மணிக்கூரா பைக் ஓட்டிட்டு வரணுன்னாலும் கஷ்டம். பஸ்ஸுன்னா கரைச்சல் இல்லை, பேசாமல் ஏறி உட்காந்துக்கிடலாம். பற்றியெல்லாம் தூக்கம் வந்தால் தூங்கிக்கிடலாம். அதான் பஸ்ஸிலேயே வந்துடுவேன் சார். ஆமாம், அதுவும் சரிதான். பேசாமல் ஏறி உட்காந்து சொகுசாக வந்துட்டு போயிடலாம்ல, செலவும் மிச்சம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன் சைட். என்ன பவி? சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். என்ன சொல்லுமா? கிளாஸில் இன்னைக்கு ஏதாவது சண்டை போட்டு கிடக்கான்வலா? லஞ்ச் அவர் விட்டா போதும், என்னைக்கும் ஒரு வழக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் இல்லை சார், இது வேற விஷயம். வேற என்ன? சார், இன்னைக்கு மல்லி கையில இருந்து ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கினியல்ல? ஆமாம். அந்த கார்டை நான் தான் சார் அவ பேக்ல வச்சேன்.